பிரைஸ் தி லார்ட். அன்பரே பாதம் பணிந்தே உந்தன் வார்த்தையை கேட்க அமர்ந்தே. நண்பரே பாதம் பணிந்தே உந்தன் வார்த்தையை கேட்க அமர்ந்தே. ஜீவ வார்த்தையில் என் ஜீவன் வாழும், ஜீவ பாதையில் என் ஜீவன் ஓடும். நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேச நாட்களும் நாள் இல்லையே. நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேச நாட்களும் நாள் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. சென்ட் மேத்யூ பரிசுத்த யோவான், சென்ட் ஜான் சாப்டர் 6 verse 68. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம், இது ஒரு கடைசி காலம், அன்பில்லாத ஒரு காலம். அன்பு தணிந்து போம் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேகமாய் சமைக்கிற ஒரு காலம். ஆனால் வேகமாக வச்சு வேகமாக சமைக்கும் போது வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அது அத்தனையும் உடம்புக்கு கெடுதல் தான். சீக்கிரமாக சமைக்கணும்னு நினச்சி இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்ற லைஃப்பில் வேகமாக ஜனங்க மறிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க மனதா இல்லாதவங்கெல்லாம் விலகி போகிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, 12 நோக்கி கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இன்னைக்கு உலக அன்புக்காக ஓடிட்டுருக்கவங்க எத்தனையோ பேர். பிரிந்து போகிறவன் தன் நிச்சயின்படி செய்கிறான் வேதம் சொல்லுகிறது. காசுக்காக ஊழியம் இன்னைக்கு விலை போயிடுச்சு. பணத்திற்காக அப்படியே மாறி போயிடுச்சு. ஆண்டவர் சமூகத்தில் பாதத்தில் காத்திருந்த அனுபவங்களெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட் ப்ரேயர், ஃபாஸ்ட் வர்ஷிப், அப்படி காலங்கள் அப்படியே காலத்துக்கு தகுந்த தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கிற ஜனங்களாக போயிட்டு இருக்கிறாங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, பரலோகத்துக்கு போகிறதுக்காக நமக்கு ஊழியம். பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லுவதற்காக ஊழியம் கிடையாது. பரலோகம் நம்மளும் போகணும், நம்ம கூடையும் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த ஊழியம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த பேதுரு அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? எங்கப்பா நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஏக்கத்தோடு சொல்கிறார். அப்பா ஏக்கத்தோடு கேட்குறார், ஏக்கத்தோடு பதில் சொல்லுகிறார். அதான் இன்னைக்கு அழகான வரிகள். அன்பரே பாதம் பணிந்தே உந்தன் வார்த்தையை கேட்க அமர்ந்தே. நண்பரே பாதம் பணிந்தே உந்தன் வார்த்தையை கேட்க அமர்ந்தே. ஜீவ வார்த்தையில் என் ஜீவன் வாழும், ஜீவ பாதையில் என் ஜீவன் ஓடும். நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேச நாட்களும் நாள் இல்லையே. நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேச நாட்களும் நாள் இல்லையே. அன்பரே பாதம் பணிந்தே உந்தன் வார்த்தையை கேட்க அமர்ந்தே. நண்பரே பாதம் அமர்ந்தேன், உந்தன் வார்த்தை கேட்க அமர்ந்தேன். ஆமா, இன்னைக்கு அந்த அப்பாவுடைய அன்பெல்லாம் விட்டுட்டு இஷ்டமானபடி ஓடிட்டு இருக்கிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுப்போம், அந்த பாசத்துக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். நமக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியுங்க. நம்முடைய எதிர்பார்ப்புகள் அவருக்கு தெரியும், நம்முடைய தேவை என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்த்து கேட்கிறார். உலகத்திற்காக ஓடிக்கிட்டு இருக்கிற உன்னத வேஷம் தரிக்கிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது.
உன்னதருடைய சுபாவமாய் நாம் இருக்க வேண்டும். உன்னதருடைய ஏக்கமாய் நாம் இருக்க வேண்டும். உன்னதருடைய அன்பாய் நாம் இருக்க வேண்டும். அது அழகா சொல்றார் பாருங்க. உம் ஜீவ வார்த்தையில் என் ஜீவன் வாழும், உம் ஜீவ பாதையில் என் ஜீவன் ஓடும், நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேசா நாட்களும் நாளில்லையே, நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேசா நாட்களும் நாளில்லையே. இது ஒரு 200வது நாள். இந்த 2024 இது ஒரு 200வது நாள். இந்த 200வது நாளை நாம் ஆசீர்வாதமாய் அனுபவிக்கணும். 200வது நாள் ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னத்தை சொந்து கொள்ளணும். எங்களுக்கு யார் பார்க்கிறாங்க? நீங்கள் தான் பார்க்கிறீங்க. நீங்கள் தான் பார்க்கிறீங்க. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? இது மாயமாலமான உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற மனநிலை நமக்குள்ள வேண்டாம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவனோடு நெருங்கி இருக்கிற அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அப்பாவுடைய அன்பை நோக்கி பார்க்கலாம். உம் ஜீவ வார்த்தையில் என் ஜீவன் வாழும், உம் ஜீவ பாதையில் என் ஜீவன் ஓடும், நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேசா நாட்களும் நாளில்லையே, நீரில்லா வாழ்க்கையில் நான் இல்லையே, நீர் பேசா நாட்களும் நாளில்லையே. அன்பு தகப்பனே, உங்கள் பாதத்தில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதில் இருக்கிற நல்ல பங்கை நாங்கள் சுமந்து கொள்ளணும். கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உடைய அன்பு பூரணமாய் கடந்து வந்து இறுதி எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு பிதாவே, ஆமென்.